சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. ராஜு, நம்ம சைடுல ஆர்குமெண்ட் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்குது. ரஞ்சிதா மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியா பேசணும், அதுதான் முக்கியம். அதை நீ தான் பாத்துக்கணும். இவ சின்ன பிள்ளைன்னு மட்டும் இல்ல, எப்போதுமே எடுப்பார் கைப்பிள்ளையா தான் இவ்வளவு வருஷமா இருந்திருக்கா. யாராச்சும் உன்னோட பவர்ஃபுல்லா ஒருத்தவங்க வந்து இவகிட்ட பேசினா உடனே அந்த பக்கம் சாஞ்சிருவா. எதுக்கு நீ கவனமா இரு. இவ ஸ்டெடியா இருப்பான்னு நீ நினைக்கிற? ஸ்டெடியா இருப்பான்னு நான் நினைக்கிறேனா? அப்போ விஷயமே தெரியாதா உங்களுக்கு? எந்த விஷயத்த கேக்குற? இவ இப்பவே பல்ட்டி அடிச்சிட்டாளா? அங்கிள், பல்ட்டிய விடுங்க. ஸ்வீட் உங்களுக்கு வரலையோ? ஸ்வீட்டா? எதுக்கு? யார் கொடுத்தா? எனக்கு எல்லாமே தெரியும்னு அந்த மல்லி வந்து கொடுத்துட்டு போறா. அவங்க சார்பா வாதாடுறதுக்கு வக்கீல் கிடைச்சிட்டாங்களாம். என்ன பாப்பா சொல்ற? அவளுக்கு வக்கீல் கிடைச்சிட்டாங்களா? இந்த ஊர்ல எந்த கிறுக்கு போய் அவங்களுக்கு வாதாட போறான்? போறான் இல்ல, போறா. என்னது, பொம்பளையா? பேரு தேவசேனா. ஹைகோர்ட்ல வாதாடுறவ. வேற ஒரு வேலையா இங்க வந்திருக்கா. அவளை கரெக்டா புடிச்சிருக்கு இந்த கோஷ்டிங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அவளை எங்க புடிச்சாங்க, எப்படி புடிச்சாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. ராஜு, அவ எவ்வளவு இருந்தா என்ன? நாம புடிச்சிருக்கிற வக்கீல் யாருன்னு உன்கிட்ட சொன்னா இல்லையா? அதுதான் நமக்கு முக்கியம். இவ பாவம் வேற கேஸ் இருந்து சிக்காம இத கையில எடுத்திருப்பா. அதுக்கு நீ ஸ்வீட் எல்லாம் எடுத்தியா என்ன? அவளை விரட்டி விட்டுருக்க வேண்டியதானே? இப்ப உங்களுக்கு ஸ்வீட்டா முக்கியம்? உண்மையை சொல்லணும்னா நான் சந்தோஷமா இல்ல. என்ன பழி வாங்குறதுக்காகவே இந்த கேஸ்ல அந்த தேவசேனா ஆஜராயிருப்பா. அவளுக்கு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது. புரியல. உனக்கு அந்த பொம்பளைக்கு என்னமா சம்பந்தம்? உன்னையே அவ பழி வாங்க போறா? அது ஒரு பெரிய கதை கதிரேசன் சார். இப்ப கூட ரீசெண்டா ஒரு பிரச்சனை ஆயி போச்சு. பிரச்சனையா? எங்க? கேட்டு முன்னாடி காரை பார்க் பண்ண என்னமா அர்த்தம்? போர்டு போட்டிருக்கான், அதெல்லாம் நாங்க பார்க்கல. சாக போற வயசுல உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? ஒழுங்கா நேருக்கு நேர் பெரியவரை பார்த்து உங்களை தப்பா பேசிட்டேன், காரை உங்க கேட்டு முன்னாடி நிறுத்தினது தப்புதான், இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, சாரின்னு சொல்லு. கொஞ்சம் பேசிட்டேன். காரை வீட்டு முன்னாடி பார்க் பண்ணிட்டேன். சாரி. இனிமே இப்படி நடக்காது. என்னமா நீ? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒண்ணு இல்லாத இந்த விஷயத்துக்கு பழி வாங்கறதுக்குன்னு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பார் கவுன்சில் சேர்மனே ஒருத்தி ஏத்துட்டு நிப்பாளா என்ன? எவமா இவ்வளவு ரிஸ்க் எடுப்பா? அவ எடுப்பா. சேர்மனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, அவளுக்கு என்ன பழி வாங்கணும்னா அவ ஜட்ஜையே எதிர்த்து கூட நிப்பா. எதுலயும் நான் ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுல அவ ரொம்ப கவனமா இருப்பா. அடிச்சு சொல்றேன் பாருங்க, அவ இதுல தீவிரமா இறங்குவா. உங்களுக்கு இந்த கேஸ் அவ்வளவு ஈஸியா இருக்காது, சேலஞ்சிங்கா தான் இருக்கும் பாருங்க. நல்ல வேலையே இதை நீ என்கிட்ட சொன்ன. இந்த பிரச்சனை இனிமே நீ என்கிட்ட விட்டுரு. அந்த பொம்பளை எப்படி நான் விரட்டுறேன்னு மட்டும் நீ ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அவளை பத்தி எல்லாம் உங்களுக்கு முழுசா தெரியாது. 18 வயசுலயே அவ்வளவு உக்கிரமா இருப்பா. இப்ப கேட்கவா வேணும்? அம்மாடி, நான் எவ்வளவு பெரிய உக்கிரமான ஆளுங்களை எல்லாம் பார்த்தவன் தெரியுமா? ஒரு பொம்பளை எப்படி ஆஃப் பண்றது எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, இனிமே இதை பத்தி நீ மறந்துடு. தேவசேனா விஜய்க்காக ஆஜராக மாட்டா, போதுமா?
தேவசேனா இது சத்தியம். ஆஹா ஓஹோ ஆஃபருங்க ஆடி சேலு வந்தாச்சுங்க சென்னை சில்க்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி சென்னை சில்க்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.